வாமா. நிர்மலா, செல்வம், நான் கோயில்ல சாமி கும்பிட்டு இருக்கும்போது பூ வந்து விழுந்துச்சு பாரு, நல்ல சகுனம். அப்படியாம்மா? ஆமாம்மா, அதுவும் உனக்காகத்தான் நான் வேண்டிக்கிட்டேன். என் நிர்மலாவுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. கண்ணு திறந்து பார்த்தா பூ விழுந்துச்சுமா. இதே மாதிரி தான் முன்னாடி ஒரு தடவை நாம ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். அப்ப நான் கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தப்ப இதே மாதிரி பூ விழுந்துச்சு. அப்புறம்தான் சிவசாமி கடையில நம்ம மாணிக்கத்துக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது. அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டதே இல்லை. அதே மாதிரி ஓ வாழ்க்கையில ஒரு நல்ல வழி பிறக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. நானே சொல்லுறதும்மா, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமா. சரி, ஏதோ நீங்கள் 2 பேரும் இங்கே வந்து தனியாக கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் நேற்று நம்ம வந்ததுலேருந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் எல்லாமே சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைம்மா, நீ ஊட்டி விட்டலம்மா எனக்கு. அது என்னமோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இழந்த ஒரு விஷயம் மறுபடியும் தேடி கிடைச்ச மாதிரி ஒரு அது உண்மையிலே எப்படி சொல்கிறதுன்னு தெரியலம்மா. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. ஆமாப்பா, அதுவும் என் பிள்ளை செல்வம் இப்படி அத்தி பூத்தா மாதிரி அன்பாவும் ஆதரவாகவும் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஏன் நிர்மலா, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு ஊருக்கு போனதுக்கப்புறமா என் மனசு சங்கடமாகவே தான் இருக்கும். நினச்ச போது நமக்குள்ளே பேசிக்கிற மாதிரி இருக்கணும். நான் ஒன்று பண்ணுறேனே, ஒரு செல்ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போகிறேன், எப்போ வேணாலும் பேசிக்கலாம்ல. இல்லைண்ணே, வேண்டாம். இந்த மாதிரி வசதியெல்லாம் நான் பழகிக்க விரும்பல. அது மட்டும் இல்லாமல் என் சம்பளத்துக்கெல்லாம் அது கட்டுப்படி ஆகாதுண்ணே. என்ன நிர்மலா, அப்செட் ஆகாதுண்ணே. பகல் நேரம் முழுக்க நான் சென்டரில் தான் இருப்பேன். சென்டரோட நம்பர் நான் உனக்கு தரேன், நீ என்னை அங்கே காண்டாக்ட் பண்ணி பேசு. அது மட்டும் இல்லாமல் வீட்டு பக்கத்தில் யார்கிட்ட நம்பர் கேட்டு அந்த நம்பரையும் வாங்கி தரேன், எங்ககிட்ட நீ பேசலாம். நான் உங்ககிட்ட பேசணுன்னா நம்ம கடை நம்பருக்கோ இல்லை வீட்டு நம்பருக்கோ இல்லை மொபைல் நம்பருக்கோ காண்டாக்ட் பண்ணி பேசுகிறேன். சரி மா. ஃபோன் ஒன்று ஞாபகம் வருது. என்னப்பா? அந்த சிமெண்ட் கம்பெனி மேட்ரு என்னாச்சுன்னு விசாரிக்கணுமா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி. ஏதாவது எஸ்டிடி பூத்தில் போய் பண்ணுவோமா? செல்லுங்க. ஐயோ, அதே கேட்குறேன். நான் அவசரத்தில் கிளம்புனா வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். சரி, ஏதாவது ஒரு பூத்தில் போய் பேசிடுவோம். வா வா. மாமா, என்னாச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. மாமா சொல்லுங்க மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, என்ன நம்பு. அவருக்கு ஒன்றும் ஆகலையே. அழாத லீலா, அத மாமா சொல்றல ஒண்ணு இல்லைன்னு. இல்ல மாமா, டாக்டர் உங்களை தனியா வேற கூட்டிட்டு போய் சொன்னாரு. அது வேற ஒன்றும் இல்லைம்மா, செலவை பற்றி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. நானும் சரவும் இங்கே தான் தங்க போகிறோம். நீ எதுக்கு கவலைப்படுற? தைரியமா இரு. ஒன்னும் ஆகாது, கொஞ்சம் வாங்க, பயப்படாத. மாமா, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. இல்லைம்மா, நான் சொல்றத நம்பு. அதான் மாமா சொல்லிட்டார்ல, தைரியமா இரு. தைரியமா இரு லீலா. என்னங்க, நைட் இங்கேயே தங்க போறோமா? ஆமாம், எப்படியும் வீட்டில் யாரும் இல்லை, நம்ம இங்கே இருந்துருவோம். மற்றவங்கள போக சொல்லிடுவோம். சரிங்க. ஹலோ அண்ணே, செல்வம் பேசுகிறேண்ணே. சொல்லுடா. என்னண்ணே ஆச்சு அந்த கம்பெனி கான்ட்ராக்ட்? போய் பார்த்தீங்களா? நமக்கே ஓகே ஆயிடுச்சுடா. ஓகே ஆயிடுச்சா? கான்ட்ராக்ட் நமக்கு தானே? அது சூழ்நிலை சரியில்லை, நேரில் வாயேன் சொல்கிறேன். என்னண்ணே இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த சாதாரணமாக சொல்கிறீங்க? சரி, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணே. நிர்மலா எப்படி இருக்கா? ரொம்ப வருத்தப்படுறாளா? இல்லவே இல்லை, நிர்மலா ரொம்ப திடமா தெளிவா ரொம்ப நிதானமா இருக்கானே. நாமளே நிர்மலாவை பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டிய அளவுக்கு அவ்வளோ பக்குவமாக இருக்கானே. அண்ணே, இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷண்ணே. ஆனால் இங்கே வந்ததுலேருந்து மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமாகவே இருக்குண்ணே. என்னடா? நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் சாதிச்சாலும் அம்மாவோடையும் நிர்மலாவோடையும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியலண்ணே. இந்த கான்ட்ராக்ட் மூலமாக நம்ம லட்சக்கணக்காக பணத்தை சேர்க்கலாம்ண்ணே. அம்மாவும் நிர்மலாவும் மாதம் 2500 ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு
குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டு வாடகை கட்டிக்கிட்டு பாவனே தினமும் நிர்மலா ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்து மாசம் மாசம் சம்பளத்துக்கு கை நீட்டி கஷ்டமா இருக்குண்ணே. அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணே. ஆனா நீங்களும் நானும் அதை நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரி சூழ்நிலை இல்லைண்ணே. அம்மா கிட்ட கொடுறா. மாணிக்கம், அம்மா இத பாரு, நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ உன் தொழிலை பாருப்பா. சரிம்மா. இத பாருப்பா, ஜாதக அமைப்பு இந்த மாதிரிலாம் இருந்தா சில சமயம் இப்படிதான் பண்ணும். நீ அதெல்லாம் கவலைப்படாம நீ உன் வேலையை மட்டும் பாரு, புரியுதா? இந்தா குடு. ஹலோ அண்ணே. நிர்மலா, அண்ணே, என்னை பத்தி நீ கவலைப்படாத. நீ தைரியமா அங்க இரு. நான் இங்க நல்லா தானே இருக்கேன். நிர்மலா, ஒரு நிமிஷம் இரு, செல்வனை கிட்ட கொடுக்குறேன். அண்ணே இங்க வீடெல்லாம் பார்த்து நல்லபடி செட்டில் பண்ணிட்டேண்ணே. அவங்களுக்கு நல்லபடியாக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிண்ணே, வச்சிருவேண்ணே. என்னங்க, செல்வம் ஃபோன் பண்ணாரா? ம். அத்தையும் நிர்மலாவும் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. கிளம்பு போகலாம். என்னங்க, நம்ம இங்கே தங்கலான்னு சொன்னீங்க. எல்லாரும் இருக்காங்கல்ல, கிளம்பு. சரோ, மாப்பிள்ளை கிளம்பிட்டாரு, நீ போ. அப்போ நான் பார்த்துக்கிறேன், நீ போ. வரலீல, சரி தைரியமா இரு. போ போ, கிளம்பு. என்னமோ 1 லட்ச ரூபாய் ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னியா? நம்ம சிகரெட் செலவுக்காக ஏதாவது ஏற்பாடு பண்ணியா? என்னடா கிண்டலா? ஆமாம், 1 லட்ச ரூபா எனக்கு கிண்டலான அமௌண்ட் தான். அது சரி, என்னாச்சு அந்த மேட்ரு? ஏற்பாடாயிரும். எப்படா? கேட்டா நிச்சயம் மாட்டேன்னு மறுக்க முடியாத ஒரு ஃபைனான்சியர் கிட்ட பணம் கேட்டிருக்கேன். கண்டிப்பா கிடைச்சிரும். சரி, எதுக்கு அந்த 1 லட்ச ரூபா? சாரி, அது உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்? அதை தெரிஞ்சுக்க வேண்டியவங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆள் தான். அவங்ககிட்ட கூட ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். என்னடா அப்படி பார்க்குற? இல்லை, நல்லா அம்சமாக திருப்தியான சாப்பாடாக வாங்கி கொடுத்துருக்க. அதை சாப்பிட்டு ஒன்று திட்ட வேணாமேன்னு பார்க்குறேன். ஏன்டா இப்படி நட்டுக்கண்ணு மாதிரி பேசுகிற? ஏண்டா நான் சொன்ன அந்த நபர் யார் தெரியுமா? சொல்லு. ரொம்ப சீக்ரெட்டான விஷயம்டா. யாருன்னு சொல்லட்டுமா? நீ சொல்கிற அந்த நபர் யாருன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லிடுவியா? நீ வாங்கி கொடுத்துருக்க சாப்பாடு மேலே சத்தியமாக சொல்கிறேன்டா. பவானி தானே? எப்படிடா இவ்வளோ கரெக்டாக சொல்ற? எப்படிடா? இது பெரிய ரகசியம் பாரு. ரோட்டில் போயிட்டு இருக்க எவனே கூட்டு வச்சு கேட்டால் கூட சொல்லுவான் பவானி தான்னு. ஏன்னா இப்போ உனக்கு சகலமும் அவதானே. கரெக்டா? சகலமும் எனக்கு அவதான். இப்ப நீ சொல்ற மாதிரி என் வீடு, அவ வீடு, எல்லாருமே இதை உணரணும். எனக்கு பவானி தான் முக்கியம்னு உணரணும். என்னங்க, என்னங்க, ஹாஸ்பிட்டல்ல செல்வம் ஃபோன் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. செல்வம் என்ன சொன்னாரு? அம்மாக்கும் நிர்மலாக்கும் மனசில் எந்த வருத்தமும் இல்லையா, எந்த கோபமும் இல்லையா. செல்வத்துக்கும் அம்மா மேலே நிர்மலா மேலே ஒரு அக்கறையும் கனிவும் வந்திருக்கு. பாரு, நம்ம வாழ்க்கையில் தொழிலில் இவ்வளோ முன்னேற்றம் வந்திருக்கு. அந்த சிமெண்ட் கம்பெனி கான்ட்ராக்ட் கூட நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு அம்மாவும் நிர்மலாவும் இல்லை. இந்த வீடு அம்மாவும் நிர்மலாவும் இருந்து புழங்கின வீடு இப்போ அவங்க இல்லாமல் ரொம்ப வெறும்னு இருக்கு.
இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வெறுப்பா இருக்கு. வாழ்க்கையில சந்தோஷமோ துக்கமோ மாறி மாறி வருது. இப்ப பாரு, ரவி ஆஸ்பத்திரியில. லீலாக்கு இந்த வேலை கிடைச்சது ரொம்ப நல்லதா போச்சு. அவ சம்பளம் அந்த குடும்பத்துக்கு உபயோகமாகும். என்னங்க இப்படி சொல்றீங்க? ரவிக்கு டாக்டர் ஏதாவது சீரியஸ்ன்னு சொன்னாங்களா? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்போ நீங்க ஏன் இப்படி சொன்னீங்க? லீலாவோட சம்பளம் உபயோகமா இருக்கும்னு. இல்ல, எப்படியும் ரவி பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்ல, அப்போ லீலாவோட சம்பளம் உபயோகமாகும்னு சொன்னேன், வேற எதுவும் இல்லை. ஆமா அண்ணி. விஜய், ஹாஸ்பிட்டல் இருந்தானே வர. ரவிக்கு இப்ப எப்படி இருக்கு? ஐசியூல தான் இருக்காரு. நீ என்ன கோபி, நீ குழந்தைய இவ்வளவு நேரம் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தா இன்ஃபெக்ஷன் வந்துடாது? சரி, போனதான் போனீங்க, நேரங்காலத்தோட வந்துடக்கூடாது. வெளியே பனி வேற, பச்சை குழந்தை, அது உடம்பு தாங்குமா? இல்ல, நீ ஹாஸ்பிட்டலுக்குள்ள தானே இருந்தோம். இங்க பாரு கோபி, அனுபவப்பட்டவ, நான் சொல்றத கேளு. இப்படி பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு கண்ட இடத்துக்கு சுத்துறது நல்லது இல்லப்பா. இது பாருங்க, அனாவசியமா சுத்துறவங்க திறங்கிற பேச்செல்லாம் வேண்டாம். நாங்க என்ன பீச் பார்க்கு நான் சுத்திக்கிட்டு இருக்கோம். இதோட பேச்சை நிறுத்திக்கோங்க. ஏன் விஜய் இப்படி கோவப்படுற? அண்ணி என்ன தப்பா சொல்லிட்டாங்க? குழந்தைய உனக்கு வேலை இருக்கும்போது எங்கள்கிட்ட விட்டுட்டு போனா நாங்க பாத்துக்க மாட்டோமா? பனியில தூக்கிட்டு போய் பனியில நனைஞ்சு உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா அதுக்கு தான் சொல்றோம். ஏன் புள்ளைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீங்களாம் ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. என்ன விஜய் இப்படி பேசுற? குழந்தை மேல எங்களுக்கு அக்கறை இருக்குமா? இந்த பாரு விஜய், மற்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியோ, ஆனா குழந்தை விஷயத்துல எல்லாருமே உண்மையா நண்போடு தான் இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? யார் எப்படின்னு எனக்கு தெரியும். யார் உண்மையான அக்கறையில இருக்கா, யார் போலியா வேஷம் போடுறாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இது பாருங்க, ஏன் புள்ளைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீங்க சும்மா இதுல தலையிடாதீங்க. இதோட வாயை முடிக்கிட்டு பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்னாச்சு விஜய்? ஏன் வர வர இப்படி பேசுற? என்ன அங்க பேசினதுக்கு இங்க பஞ்சாயத்தா? தனனி வீட்டுல இருந்து உன்னை கூட்டிட்டு வந்த கோபத்துல இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நியாயமா பார்த்தா நீ அங்கேதான் இருக்கணும். ஆனா வீம்பா நீ இங்கதான் வரணும் நான் கூட்டிட்டு வந்தது காரணம் நீ. நான் உங்க வீட்டாளர்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கறனோ அதே அளவு மதிப்பை நீ எங்க வீட்டாளர்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? குமாரன் பண்ணது தப்புதான். நீ சொன்ன மாதிரி ஃப்ராடு தரம் தான். அது நீ என்கிட்ட தனியா சொல்லி இருந்திருக்கணும். அத்தனை பேருக்கு முன்னாடி, அதுவும் குமாரனையும் வச்சுக்கிட்டு அவர் மூஞ்சிக்கு நேரைய அவரை பார்த்து ஃப்ராடு தனம் அயோக்கியத்தனம் சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும், எனக்கு எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்கு? இது மட்டுமா விஜி? நீ தனனி வீட்டுல இருந்துக்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிருங்க. அப்பதான் இவங்களுக்கெல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும்னு நீ சொன்ன. அவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டாங்களா எங்க வீட்டாளுங்க? நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டு வந்திருந்தேன் வச்சுக்கேன், செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னல, அதை நான் செஞ்சுட்டு வந்தது அர்த்தம். தப்பு விஜய். இதே விஷயத்த அவங்க கூட போட்டி போடாம, ஏங்க நான் தனனி வீட்டுல இருந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேனா, உன் வார்த்தைக்கு நான் மறு வார்த்தை பேசியிருந்திருப்பேனா? 3 மாசம் இல்ல 6 மாசம் வேணாலும் இருந்துட்டு தானே சொல்லியிருப்பேன். வர ஓவரா பேசுற விஜய். சும்மா இது வேற நை நைனு. சும்மா அழாம இரு. விஜய், என் மேல உள்ள கோவத்துக்கு குழந்தைய திட்டுற? பின்ன ஆளாளுக்கு என் தலையை உருட்டுனா நீ வேற சும்மா இருக்க மாட்டே. எதுக்கு அழுதுட்டு இருக்க? விடு, நான் வச்சுக்கிறேன். வாடா 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 வாடா. என்னடா என்ன 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 என்ன
டேய் 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 இங்க பாரு இங்க பாரு, அப்பா பாரு, அப்பா பாரு. என்னடா அம்மா திட்டினாங்களா? அம்மா கோவமா இருக்காங்களா? ஆமாண்டா, அவங்களுக்கு இப்பெல்லாம் வர வர கோவம் ரொம்ப ஜாஸ்தியா வருது, வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா வருது. என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அடிச்சிடலாமா? அடிச்சிருவோமா? அடி அடி அடி. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க வளப்பு. இப்பவே அவன் மனசுல ஏதாவது எண்ணத்தை உண்டாக்கிடாதீங்க. ஏன் விஜி, குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வீட்டு சொல்ற ஒரு சாதாரண வார்த்தையை தான் நான் சொன்னேன், அதையும் எவ்வளவு பெருசுப்படுத்துற? வர வர உன் பேச்சு நடவடிக்கை எல்லாமே ரொம்ப நீ மாறிட்ட விஜி. இப்ப பேசுறத நிறுத்திட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யாரு மாறிட்டாங்கிறது நல்லா தெரியும். நான் மாறலங்க, நீங்க தான் மாறிட்டீங்க. தெரியுங்க, எனக்கு நல்லா தெரியும் நீங்க ஏன் மாறிட்டீங்கன்னு. சும்மாவா சொன்னாங்க ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு?